வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு நான்வெஜ் மீல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அது மட்டன் வச்சு செய்யலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் அரிசி வச்சுக்கலாம். ரைஸ் ஆகிறதுக்குள்ளே மற்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து ரசத்துக்கு 2 தக்காளி, கொஞ்சம் புளி கொதிக்க வச்சுருக்கேன். அது கூடவே அரைச்சி வச்சுக்க போகிறேன். இப்போ மட்டன் கழுவி வச்சாச்சு. சீரகம், மிளகெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கரகரப்பாக அரைச்சிக்க போகிறேன். அடுத்து ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்க போகிறேன். எப்பயுமே மட்டன் குழம்புக்கு நல்லெண்ணெய் வச்சு செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது செட்டிநாடு மட்டன் கிரேவிங்கிறதுனால நல்லெண்ணெய் எடுத்தாச்சு. இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா காயறதுக்குள்ளே மிக்சியில் இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அடுத்து ஒரு பெரிய பிரிஞ்சி இலை நல்லா பிச்சு உள்ள எண்ணெயில் போட்டாச்சு. 2 சின்ன பட்டை சேர்த்திக்கலாம். அது கூட ஒரே ஒரு அன்னாச்சி பூ சேர்த்திக்கலாம். அடுத்தது ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்திக்க போகிறேன். ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் அது கூட 4 கிராம்பு அதையும் சேர்த்திட்டு இந்த எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இந்த பொரியிற கேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயம் தோல் உரித்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அது கூட ஒரு கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் முழுசாக கட் பண்ணாமல் போட்டிருக்கேன் வாசத்துக்காக. இதை நல்லா அப்படியே வணக்கி விட்டுடலாம். கொஞ்சம் உப்பு வேணால் தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம், அப்போ ஈஸியாக வணங்கிடும். ஸோ வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வணங்குற அந்த கேப்பில் இஞ்சி பூண்டு கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் தட்டி கூட இந்த இஞ்சி பூண்டை சேர்த்திக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு இதை சேர்த்தி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டோம்னா ஈஸியாக வணங்கிடும். இந்த கேப்பில் ஒரு 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அந்த தக்காளியை இது கூட ஆட் பண்ணி அதையும் சேர்த்தி வணக்கிடலாம். இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டோம்னா நல்லா இந்த தக்காளி வணங்கி வந்துடும். ஸோ இஞ்சி பூண்டு ப்ளஸ் இந்த தக்காளி சேர்த்துற ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அதை வணக்கி விட்டுறணும். தக்காளி நல்லா அப்படியே கரையிற அளவுக்கு நம்ம விட்டுறணும். சிம்மில் வச்சிடணும். ஹையில் வச்சோம்னா இஞ்சி பூண்டு அப்படியே அடி பிடிச்சிக்கும். ஸோ இது நல்லா வணங்கி வர்ற ஸ்டேஜில் நம்ம ஒரு சின்ன துண்டு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில். ஸோ இது வணங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் நம்ம அந்த தேங்காய், சோம்பு, கசகசா அந்த விழுதை அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்கணும். ஸோ கழுவி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த மட்டன் பீசஸை இது கூட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம கலந்து விட்டுடலாம். மட்டன் பச்சை வாசம் வராமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ட்ராப் வினிகர் சேர்த்திக்கலாம். இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்தி தடவிக்கலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு புளி கரைச்சி அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 2 ஸ்பூன் சேர்த்தியாச்சு. உங்களுக்கு காரம் கம்மியாக போதுன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. இந்த ரெட் சில்லி பவுடரை இதையும் நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம். இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மட்டனோட பச்சை வாசம்லாம் போகிற வரை அப்படியே கலந்து ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி விட்டு, தேவையான அளவு தண்ணி விட்டு அதையே நல்லா அப்படியே கலந்து மறுபடியும் உப்பு சேர்த்திக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்திருக்கோம் 3 ஸ்டேஜில். அதனால் உப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் குக்கர் க்ளோஸ் பண்ணுற டைமில் உப்பு தேவைன்னா மறுபடியும் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸோ இதில் நான் தேவையான அளவு தண்ணியை மறுபடியும் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் தண்ணி மாதிரி வைக்கிறனால சேர்த்துறேன். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணியோட அளவை குறைச்சிக்கலாம். குக்கரை அப்படியே மூடி வச்சு ஒரு 7 விசில் விட போகிறேன். ஸோ மட்டனுக்கு எப்பயுமே கொஞ்சம் நிறைய விசில் விட்டோம்னா ஈஸியாக குக் ஆகிடும். ஸோ இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க அந்த புளி, தக்காளியை நல்லா அப்படியே கரைச்சி அது கூட பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஸோ இப்போ ரசத்தை வேறு ஒரு வடச்சட்டியில் தாளித்து இந்த பாத்திரத்தில் கொட்டி அப்படியே இதை ஸ்டவ்வில் வச்சுட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் ஃப்ரெஷ்ஷாக போட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாமே விட்டுட்டேன். இது அப்படியே நல்லா புளி ரசங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே பொங்கி கொதிச்சு வரட்டும், இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும். தேவையான பூண்டு போட்டாச்சு. இப்போ ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. கொதிச்சதும் மூடிக்கிறேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி கலக்கி மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான். வேறு ஒரு பாத்திரத்துக்கு அந்த செட்டிநாடு மட்டன் கிரேவியை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்.
மேலே கொத்தமல்லி இலையை தூவி வச்சாச்சு. அடுத்து நம்ம ரைஸ், மட்டன் கிரேவி ப்ளஸ் ரசம் வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 1/2 hour மட்டும்தான் தேவைப்படும். ஏன்னா சின்ன வெங்காயம் உரிக்கிற டைம் மட்டும்தான் நமக்கு அதிகமாக இழுக்கும். மற்றது எல்லாமே குயிக்காக வந்து சைட் பை சைட் செஞ்சிடலாம். ஸோ இந்த செட்டிநாடு மட்டன் கிரேவிக்கு அதிக மசாலா இல்லாமல் எல்லாமே ஹோலாக போட்டு செஞ்சுருக்கோம். இந்த மட்டன் கிரேவிக்கு அருமையான ஒரு இந்த பூண்டும் மிளகும் போட்ட ரசம். ஸோ ரைஸோடையும் டிஃபனோடையும் சாப்பிட்றதுக்கு அந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, 1/2 hour நம்ம அருமையான மட்டன் மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.